முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, வரும் 10ஆம் தேதிக்குள் உன் துணையிடமிருந்து ஒரு முக்கிய முடிவை தெரிந்து கொள்வாய். அந்த முடிவிற்காக நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருக்கின்றாய். நீயும் உன் துணையும் மனதார விரும்பியும் இன்று வரை ஒன்று சேர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றீர்கள். எப்பொழுதப்பா நாங்கள் ஒன்றாக இணைந்து சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழப்போகின்றோம் என்று நீ என்னிடம் தொடர்ந்து வேண்டிக் கொண்டே இருக்கின்றாய். அவர்தான் என்னுடைய வாழ்க்கை, அவர்தான் என்னுடைய உயிர் என்று நான் இருந்தும் அவருடன் என்னால் ஒன்றாக இணைந்து வாழ முடியவில்லையே. என்ன பாவம் பண்ணேன் என்று தெரியவில்லை. இரு வீட்டாரும் சம்மதிக்கவில்லை. இப்பொழுது என் வீட்டில் சம்மதித்து விட்டார்கள். ஆனால் அவருடைய வீட்டில் சம்மதிக்காமல் எங்கள் இருவருடைய காதலுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டே இருக்கின்றார்கள். எப்பொழுதுதான் அனைத்தும் முடிந்து நாங்கள் திருமணம் என்னும் பந்தத்தில் இணைவோம் என்று காத்து கொண்டிருக்கின்றாய். ஒவ்வொரு நாளையும் இப்படி ஏக்கத்தோடே காத்து கொண்டு கடந்து கொண்டிருக்கின்றாய். என் அன்பான தங்கமே, நீ நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கவில்லை. ஆனால் இவ்வளவு கால தாமதம் ஆகிறதே என்று தான் உனக்கு வருத்தம். சற்று பொறுமையாக இரு. ஒரு காரணத்தோடு தான் எல்லாவற்றையும் தள்ளி வைத்திருக்கின்றேன். அது உனக்கு புரியும் பொழுதுதான் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கின்றேன் என்று புரியும். உனக்கு எந்த நேரத்தில் என்ன தர வேண்டும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். அதுவரை சற்று காத்திரும். வரும் 10ஆம் தேதிக்குள் உன் துணையாரின் வீட்டில் இருந்து ஒரு நல்ல செய்தி, முக்கிய செய்தி உன்னுடைய செவிகளில் வந்தடையும். அப்பொழுது நீ உணர்வாய், உன் துணையின் வீட்டில் ஒத்துக்கொள்ளாமல் இப்படி இழுபிடியாக இழுத்து கொண்டே இருக்கிறார்களே, என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தாய் அல்லவா? ஒரு நல்ல செய்தி வரப்போகின்றது. உன் துணையின் வீட்டிலும் உங்களுடைய காதலுக்கு சம்மதம் தெரிவித்து திருமணம் நடக்க ஒத்துக்கொண்டு விட்டார்கள். இதற்கு மேல் உங்களுடைய திருமணம் நடக்க வேண்டியது மட்டுமே மீதமுள்ளது. இந்த ஒரு விஷயத்திற்காகத்தானே நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்தாய். அந்த விஷயம் நடந்துவிட்டது. நான் உனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுறுத்துவது ஒன்று தான். உன் எண்ணம்தான் வாழ்க்கையாக அமைகிறது. உன் எண்ணத்தை அவ்வப்பொழுது கவனித்து அதை நேர்மறையாக மாற்றிக்கொள்வது அவசியம் தங்கமே. நீ முன்பு இருந்ததற்கு இப்பொழுது நல்ல முன்னேற்றம்தான். ஆனாலும் அவ்வப்பொழுது இந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து உனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் செல்வதில்லை. யாருக்காக நீ ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாயோ அவர்கள் ஆரோக்கியம் பெறுவார்கள். உன் திறமையை உணர்ந்து ஊக்கப்படுத்துவார்கள். உன் வாழ்வில் இணைவார்கள். நீ உன் துணைக்காக வேண்டாத வேண்டுதல்களே இல்லை. அவர் உடலளவில் சிறிது சோர்ந்திருக்கின்றார் என்றாய். அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். உன் உண்மையான அன்பை உன் துணையாரின் வீட்டிலும் புரிந்து கொண்டு விட்டார்கள். இருவரும் இணைந்து மகிழ்ச்சியாக வாழப் போகின்றீர்கள். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.